வரைக்கும் எப்ப பாரு யார்கிட்டயும் பேசாம இப்படி தனியாவே வந்து உட்காந்துட்டு இருக்காளே, இவளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனையா இருக்கும்? என்ன பிரச்சனைன்னு நம்ம கிட்ட ஏதாவது சொன்னா தானே தெரியும். இந்தடி பூமாரி. என்ன அத்தை? என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானும் ஒரு வாரமா பாத்துட்டே தான் இருக்கேன், இப்படி யாருக்குமே பேசாம தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல அத்தை, எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் எதுக்காக எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க? யாரு கூடயுமே பேச மாட்டேன்ற? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுடி. இல்ல அத்தை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்ட சொல்ல போறேன்? இல்ல இல்ல, உன் மனசுல என்னமோ வச்சிருக்க. என்னடி சொல்லு. இல்ல அத்தை. ஏண்டி உன்ன நான் ஏதாவது சொல்லிட்டேனா? இல்ல மாமா ஏதாவது சொல்லி திட்டாரா? இல்ல அத்தை. ஒருவேளை கிளவி? இல்லையே, கிளவி சொல்றதுக்குலாம் வருத்தப்படுற ஆள் கிடையாது நீ. அப்புறம் என்னாச்சு? அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல அத்தை, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஏண்டி உன்ன நான் பிள்ளையா பாத்துட்டு இருக்கேன், ஆனா நீ என்னடனா என்கிட்டயே எதையோ மறைக்கிற மாதிரி தோணுதே. இல்ல அத்தை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரி சரி, என்னமா ஏதாவது இருந்தா என்கிட்ட தைரியமா சொல்லிடு. உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காத. சரி அத்தை, எதுனாலும் உங்ககிட்ட சொல்லிருவேன். சரி கிளம்பு, ரெடி ஆகு. எங்கயா? என்னடி கேள்வி இது? கல்யாணத்துக்குன்னா 1 மாசம் தானே இருக்கு. அதான் துளசிக்கும் விஷ்ணுக்கும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், அப்படியே நமக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். பத்தாவதுக்கு தாலி வேற செய்யணும், ஊர்த்த படகுலாம் எடுக்கணும்ல. அதான் இன்னைக்கு ஜவுளி எடுக்க கிளம்பியாச்சு. கிளம்பு கிளம்பு. நான் வரல அத்தை. நீ வரலையா? என்னடி சொல்ற? இன்னைக்கு உனக்கு லீவு தானே? லீவு தான் அத்தை, ஆனா நான் வரல. ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. டயர்டா இருக்க மாதிரி? உடம்புக்கு சரியில்லையா உனக்கு? இல்ல அத்தை, இன்னைக்கு தான் ஒரு மாதிரி. என்னமோ இப்போ எப்ப பார்த்தாலும் தனியா வந்து உட்காந்துக்கிற, என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. அத்தை எனக்கு எதுவுமே இல்ல, நீங்க துளசி அக்கா கல்யாண வேலையை பாருங்க. ஐயோ என்ன பிள்ளையோ, நீ வந்து உனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்கிறேன்னு உன்ன கூப்பிட்டேன். எனக்கு எது வேணாம் அத்தை. எது வேணானா? ஏண்டி ஏதாவது உனக்கு துளசிக்கும் பிரச்சனையா? அத மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, எது கேட்டாலும் வேணாங்கிற. ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க. என்னமோ செய்யற, ஆனா என்னண்டா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன பிள்ளைங்களோ, திடீர்னு என்ன ஆகுனே தெரிய மாட்டேங்குது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? விஷ்ணு மாமாவை நான் காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல அத்தை. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கேன்? சும்மாதான்க்கா. ஏண்டி சிரிச்சிட்டு இருக்க? பின்ன அழகியா சொல்ற. சரி சரி கிளம்பலாம். இல்ல நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டி அடி பலமோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல கேட்டேன். ஏங்கா உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அப்புறம் நீ யார்கிட்டயுமே சொல்லல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட நீ கேட்கவே இல்லையே. உனக்கு பிடிச்சிருக்கு, அது ஓ விருப்பம், அத நான் என்ன கேக்குறது? ஆனா நீ தானே இப்போ கல்யாணம் பண்ணிக்க போற, உனக்கு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சொல்ற? என்ன எனக்கு தான் அந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லையே. என்ன சொல்ற? அப்போ சேலையெல்லாம் எடுக்க கிளம்பிட்டேன். ஆமா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, அதனால நானும் கிளம்பிட்டேன். அதுக்காக எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல அப்படின்னு அழுது உருண்டு பரவ சொல்றியா? என் வாழ்க்கையில ஒருத்தங்கிட்ட ஏமாந்ததே போதும், இன்னொரு தடவை கல்யாணம் காதல்ன்ற பேச்சுக்கே இடமே இல்ல. அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது. என்ன பேசிட்டு இருக்க நீ? வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்றதுக்காகத்தான் உனக்காக விஷ்ணு மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்ற? விஷ்ணு எனக்கு யாரு? உனக்கு யாருன்னா என்ன கேள்வி இது? மாமா பையன்தான். என்னதான் மாமா பையனா இருந்தாலும் ஊர் உலகம் இதுக்கு முன்னாடி என்ன அவனுக்கு அண்ணியாவோ அவனை எனக்கு குழந்தைனாவும் தான் சொல்லி பேசிட்டு இருந்துச்சு. இப்போ போய் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்னால எப்படி பண்ணிக்க முடியும்? ஏங்கா உன்னை விரும்பிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்லையா? அவன் விரும்பினது என்னையே கிடையாது, என்னோட சொத்தை தான். அதனாலதான் என்ன விரும்பின மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். அவன் வேணா நடிச்சிட்டு இருக்கலாம், ஆனா நான் நடிக்கலையே, உண்மையாதான் காதலிச்சேன். ஆனா அந்த காதலுக்கு தகுதியான ஆளே அவன் கிடையாது. என்னோட காதலுக்கு தகுதியான ஆள் எப்ப கிடைக்கிறானோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏங்கா உன் காதலுக்கு விஷ்ணு மாமா நிறுத்திடி. அவன் எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான் தெரியுமா? அவன் ஒன்னும் முழு மனசோட என்னை பிடிச்சலாம் வேணும்னு சொல்லல. அவன் வாயில இருந்து வேணா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு வந்திருக்கலாமே தவிர அவன் மனசளவில் அந்த கல்யாணத்துக்கு தயாராக கூட இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்ற நீ? ஆனா பெரியவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்களே. பெரியவங்க என் நல்லதுக்கு நினைச்சு எல்லாம் பேசி முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா என் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவசரமா எடுக்கிற முடிவு எதுல போய் முடியும்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ உனக்கும் விஷ்ணு மாமாக்கும் கல்யாணம் நடக்காதுடி. எனக்கு ஒருவேளை நான் காதலிச்சேன்றதுனாலதான் நீ விஷ்ணு மாமாவை வேணும்னு சொல்றியா? லூசாடி நீ.
விஷ்ணு என் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம். அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது உன் மேல இருக்க கோபத்துலதான். எனக்கு புரியுதுக்கா, இருந்தாலும் விடுடி, அதான் நான் சொல்றேன்ல. ஏ என்னடி இன்னும் நீ கிளம்பலையா? அக்காலும் தங்கச்சியும் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க? அத்தை, நான் கிளம்பணும்னா இவளும் கடைக்கு வரணும், அவ்வளவுதான். நான் அப்பயே கிளம்பினேன்னு சொன்னா கிளம்பாம இன்னும் ஊத்த வாயோட உட்காந்துட்டு இருக்கா. அத்தை இன்னும் என்னடி சட்டப்பட்டு பொம்பளை பிள்ளைங்க கிளம்பி முன்னாடி ரெடியா நிப்பாளுகளா? நான் வரல நீ வரலன்னு இருக்காளுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்கணும். பாருடி, வீட்டுல இருக்க எல்லாம் கிளம்பியாச்சு, நீ மட்டும் தான் இன்னும் கிளம்பல. வீட்டுல சாப்பாடு நான் ஒண்ணும் செய்யல, அதையும் பாத்துக்க. எனக்கு சாப்பாடு ஒண்ணும் செய்யலையா? அப்ப எனக்கு சாப்பாடு ஏன்ட்ட? உன் மருமக சோகமா இருக்கா, ஒரு மாதிரியா இருக்கான்னு சொன்னேன். ஆனா சாப்பாடு மட்டும் கரெக்டா உள்ள போதுவல. என்ன நடந்தாலும் சரி, சாப்பாடு மட்டும் கரெக்டான நேரத்துல உள்ள போயிரும். நான் சொன்ன மாதிரி இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்பி ரெடியா இருக்கணும். 2 பேருக்கு என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதுல? ஏங்கா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. என்னடா இவ்வளவு நம்மளை பத்தி இப்படி கேட்கிறாளேன்னு. விஷ்ணு மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோக்கா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்க்கா. இல்லடி, அது என்னால முடியாது. ஏன்னு உனக்கு புரியாதா என்ன? ஏங்கா, கதிர் மாமா அந்த வீட்லயே தான் இருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டலாமே. நல்லா வாழ்ந்து காட்டலாம் தாண்டி. ஆனா அண்ணனை காதலிச்சுட்டு தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, அப்படின்ற கெட்ட பேரு எனக்கு வேணவே வேணாம். விஷ்ணுக்கு ஏத்தால் நீதான். என்னால உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏங்கா, நான் என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சா, நீ என்னடா உன்னால என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க. ஏங்கா இப்படி பண்ற? இல்லடி, 2 வருஷம்ன்றது லேசான விஷயம் கிடையாது. உனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தா அவனுக்கே தெரியாம அவனுக்கே லெட்டர் எழுதி நீ காதலிக்க வச்சிருப்ப. உன்னை அவனோட ஃப்ரெண்டோட தங்கச்சியா இருக்க ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை அவனுக்கு பிடிக்கல. மற்றபடி நீ எழுதின லெட்டருக்கும் உன்னோட அளவுக்கும் கண்டிப்பா உன்னை அவனுக்கு பிடிக்கும்டி. இல்லக்கா, எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இந்த காரணத்துக்காகத்தான் என் மகத்தை அவட்ட காட்டாமையே வச்சிருந்தேன். ஆனா இப்பயும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி, நீ சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வா. வாழை கரெக்ட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னடா கொடுமை இது, நான் சொல்ல வேண்டியதை இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன புது மாப்பிள்ள, கிளம்பி ரெடி ஆயிட்டீங்க போல? ஆமாடா. இப்பயாச்சும் ஒத்துக்க ஏண்டா மாப்பிள்ள, என்கிட்ட தோத்துட்டேன்னு. ஆமாடா, உன்கிட்ட நான் தோத்துட்டேன் தான். நான் உங்ககிட்ட ஒரு சும்மா பேச்சுக்கு தாண்டா கேட்டேன். ஆனா நீ என்னடா என்ன மன்னிச்சிருடா மாப்பிள்ள, உனக்கு துரோகம் பண்ண எனக்கு தைரியம் இல்லை. விஷ்ணு, எனக்கு ஒண்ணுமே புரியல. காதலிக்கிற பொண்ண 2 நாள்ல என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு சவால் விட்ட. ஆனா அது எதுவுமே நடக்கலையே. அது மட்டும் இல்லாம நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. ஆனா நேத்துல இருந்து உன்னோட மாற்றமே வேற மாதிரி இருக்கே. ஏன்? நீ சொன்னது தாண்டா, அந்த பொண்ணுக்கு என் மேல காதல் இருந்தா நீ சொன்ன மாதிரி இந்த 2 வருஷத்துல ஏதாவது ஒரு தடவை கூட என் முன்னாடி வந்து நின்றுப்பாள்ல. நிக்கலையே. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாமே நீ சொன்னதுதான். நான் ஏதோ சும்மா சொன்னேன்டா. ஆனா அது இப்போ இல்லடா, நீ சொன்னதுதான் சரி. எதுக்காக என்ன பார்க்காமயே காதலிக்கணும்? அதுக்கு எந்த அவசியமும் இல்லையே. இதுல இருந்து தெரியல அந்த பொண்ணு என்ன நல்லா ஏமாத்துதுன்னு. மச்சான் சாரிடா. நீ என்னடா பண்ண? நீ எதுக்காக சாரி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, விடு. ஏண்டா அப்புறம் துளசி அண்ணி மாதிரி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுன. எனக்கு வேற வழி தெரியலடா. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். அப்போ விருப்பத்தோட நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையா? இல்ல, விருப்பத்தோட தான் சம்மதிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னென்னமோ பேசுற, என்னென்னமோ செய்யற. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிடுடா விஷ்ணு. உன்கிட்ட எப்படிடா நான் சொல்லுவேன்? உன் தங்கச்சியத்தை நான் காதலிச்சேன்னு நேத்தோட எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்டா. இப்போ புது விஷ்ணுவா, புது வாழ்க்கையில துளசி கூட நான் நல்லா இருப்பேனா என்னன்னு தெரியாது. ஆனா உனக்காக நான் இத பண்ணிதாண்டா ஆகணும். விஷ்ணு, என்னடா? உன் விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடா. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. எல்லார்கிட்டையும் போய் சொல்லு, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு. இல்லடா, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தாண்டா. ஏண்டா அப்ப சொன்ன துளசியா கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு. ஆனா இப்போ இல்லடா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். என்ன இவன் ஆளும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. முன்னாடி என்னன்னா துளசி எனக்கு அண்ணின்றப்ப அம்மாவுக்கு சமம், அவளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா இப்ப என்னடனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றானே. ஒண்ணுமே புரியலையே. உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான்? எல்லா முடிவையும் தப்பு தப்பா எடுத்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் முடிவெடுத்தான்? என்னமோ இருக்கு, ஆனா என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறான்.
ரோகிணி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு இந்த வரேங்க. போலாமா? உனக்கு கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரமா ரோகிணி? எங்க கிளம்பி வர வேணாமா? எங்க போனாலும் அவசரம் தானா? சரி வா போலாம். கதிரு, ரோகிணி கிளம்பிட்டீங்களா? சரி சரி வாங்க போலாம். எங்க போலாம்? என்னடா தெரியாத மாதிரியே கேக்குற? தெரியாம யாரா இவ்வளவு தூரம் ரெடியாகி கிளம்பி உட்காந்துருக்க? எங்க போறோம்னு சொல்லு. வேற எங்கடா? அதான் சொன்னேனே, உன் தம்பிக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போனோன்னு. மத்ததுக்கு இன்னைக்கே தாலி எடுக்கணும்னு வேற சொல்லிட்டாங்க. சீக்கிரம் கிளம்புங்க போலாம். நாங்க வரல. நாங்க வரலனா எனக்கு புரியல. நாங்க வரலனா துணி எடுக்க நாங்க வரலன்னு தான் அர்த்தம். இது உன் தம்பி கல்யாணம்டா. என் தம்பி கல்யாணம் கிடையாது, துரோகி கல்யாணம். வச்ச துரோகி. என்னடா பேசிட்டு இருக்க? அவன் உன் தம்பிடா. தம்பி என் தம்பி. என்னைக்கு அவனுக்கு துளசிக்கு நீங்க கல்யாணம் முடிவு பண்ணீங்களோ அதுக்கு அவனும் சம்மதம் சொன்னானோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவன் தம்பியும் கிடையாது, நான் அவனுக்கு அண்ணனும் கிடையாதுன்னு. என்னடா பேசிட்டு இருக்க நீ? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்ப அவன நீ தம்பியே இல்லன்னு சொல்ற? இதுக்கு மேல என்ன அத்தை நடக்கணும்? எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை ஏமாத்தி எப்படியோ அவருக்கு வர மாதிரி ஆக்கிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவன் தான் பைத்தியக்காரத்தனமா. போது நிறுத்துமா, எல்லாம் தெளிவா தான் நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் பிளான் பண்ணி தானே இப்படி எல்லாம் காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. ஆக மொத்தத்துல என்ன அனாதையாக்கிட்டு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல. என்னடா பேசிட்டு இருக்க நீ? டேய், உனக்கு நான் இருக்கேன், உன் அப்பா இருக்காரு, எல்லாம் இருக்கும்டா. இல்ல எனக்கு நீ யாருமே இல்ல. கேவலம் சொத்துக்காக அந்த துளசிய கொல்லணும்னு முயற்சி பண்ண ஆள் நீ. ஆனா இப்ப என்னடானா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்களா, பாத்துக்கிறேன். இது எத்தனை நாள்னு நானும் பாத்துக்கிறேன். ரோகிணி, நீயாவது உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல? என்ன சொல்லியாத்தா புரிய வைக்கிறது? நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அளவுக்கு அவர் ஒன்னும் பச்சை குழந்தையும் கிடையாது, ஏமாலியும் கிடையாது. எல்லாம் தெளிவா தான் பேசுறாரு. ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்? வர்ற சொத்துல ஆளுக்கு பதியா அண்ணன் தம்பி பகிர்ந்துக்கங்கடான்னு சொன்னா இல்லையா? ஆனா நீயே இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? விடுவாங்க ஒண்ணு. அவளோட சொத்து, பொண்டாட்டி சொத்து புருஷனுக்கு மட்டும்தான். அதுல இருந்து எனக்கு எப்படி பகிர்ந்து தருவா? கொஞ்சமாவது மூளை இருந்தா பேசுவே நீ இப்படி. அதுக்கு நான் பொறுப்பு. நீ பேசுனதுல நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். இந்த துளசியோட அப்பே வந்து எல்லாம் பேசுனது என் காதலே விழுந்துச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து வாழவே மாட்டாளாம். அதுல எப்படி எனக்கு பங்கு தருவாங்க? நீ இப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. இல்லங்க, அத்தை உங்களை சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது பாத்தீங்களா? இன்னும் நீங்க அவங்க பேச்சையே கேட்டுட்டு இருக்க மாட்டீங்கன்னு. ஏ ரோகிணி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படி என்னைக்கு இருந்தாலும் ஏன் புள்ளதான். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன கதிரு, ஓ நல்லதுக்காக தானடா நான் எல்லாத்தையும் பண்ணேன். ஏன் அவளை கொல்றதுக்கு கூட முயற்சி பண்ணனா இல்லையா? முயற்சி தானே பண்ண, கொல்லலையே. அவளை கொன்னு இந்த சொத்தை என்கிட்ட சேர்த்திருந்தேனா நீ என்னோட அம்மா. ஆனா இப்போ நீ ஏன் அம்மா கிடையாது, நீ இப்போ விஷ்ணுவோட அம்மா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கே எல்லாம் கிடைக்கும். நாமளும் இந்த சொத்துல குளிர்காயலான்னு மட்டும் நீ நினைக்காத. அப்பெல்லாம் நான் நினைக்கலடா. எனக்கு நீ வேற அவன் வேற கிடையாது. உனக்கு செஞ்ச மாதிரி தானடா நான் அவனுக்கும் செய்யறேன். போதும் நிறுத்துமா. இன்னும் என்ன பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்காத. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஏண்டி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றதுக்காக என்னன்னு தெரிய விட்டேன்னு சொன்ன? வார்த்தையை அளந்து பேசுங்க. இது நாள் வரைக்கும் உங்களையும் உங்க பிள்ளையும் பிரிக்கணும்ன்றதுக்காக எதுவுமே நான் அவருக்கு எடுத்து சொல்லியே கொடுத்தது கிடையாது. நான் தான் சொன்னேனே, அவர் ஒன்னும் பச்சை குழந்தை கிடையாதுன்னு. அவருக்கே எல்லாம் தெரியும். என்னடி தெரியும்? என்ன தெரியும்? போதும் நிறுத்து. என்ன விட்டா எகிரிக்கிட்டு வர்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன் மேல இருக்க தப்பச்சுனா உனக்கு ரோசம் பொங்கிக்கிட்டு வருதா? ஏய் கதிரு, இதெல்லாம் நல்லதுக்கெல்லாம் பாத்துக்க. உன் ஆசைக்காக நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியும். ஏன் ஆசைக்காகவா? ஏன் ஆசைக்காக நீ பண்ணது ரோகிணிய கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும்தான். டேய் போதும், உனக்கு சொத்து கிடைக்கணும்ன்றதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன்னு உன் மனசாட்சியை தொட்டு நீ கேளு. என் மனசாட்சியை தொட்டுதான் நான் கேக்குறேன். நீ எனக்காக என்ன பண்ணிருக்க? சொத்து எனக்கு கிடைக்கணும்னு இதெல்லாம் பண்ண இல்ல. இந்த சொத்துல நீயும் பங்கு எடுத்துக்கலாம் தானே இப்படி எல்லாம் பண்ண. நம்ம வசதியா இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காகத்தானே துளசியை ஏமாத்தி இந்த சொத்தை எழுதி வாங்கலான்னு நீ தானே ஐடியா கொடுத்த. எப்பா என்ன பேச்சு பேசுற இவன்? இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி. ஆக மொத்தத்துல என் பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாது, அதுதானே அவன் என்ன. இங்க பாருங்க அத்தை, இதோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நானும் பேச வேண்டியிருக்கும், பாத்துக்கங்க. டேய் கதிரே, பாருடா உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பேசுறானே. என்ன பேசலாம் செய்வா? தேவையில்லாம நீ எதுக்காக இந்த விஷயத்துல அவ்வளவு இழுத்து பேசுறேன்னா எனக்கும் தெரியல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல,
எனக்கு கிடைக்காத சொத்து யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு. அவன் நீ என்ன காரியம் பண்ண போறன்னு உனக்கு தெரியுதா? இந்த சொத்து உன் பிள்ளைக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல. போய் சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி முடிங்க. கதிரி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவன் உன் தம்பிடா. அவன் கல்யாணத்துல நீ தானடா எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நடத்தணும். அப்படி மட்டும் தப்பு கணக்கு போடாத. நீயாவது எடுத்து சொல்லுமா. நான் பேசுனதெல்லாம் தப்புதான். தம்பி கல்யாணத்துல அண்ணன் இல்லனா ஊர் உலகம் எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா? இல்லாத என்னால எதையும் எடுத்து சொல்ல முடியாது. நீங்க பேசின பேச்சுக்கு இதை வேற நான் செய்யணுமா என்ன? ரோகிணி, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? வா கிளம்பலாம். தம்பியோட இதை விட்டுட்டு நீ எங்கடா போற? பாருமா, ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு தான் நானும் ரோகிணியும் கிளம்பி இருக்கோம். உன் தம்பியோட கல்யாணத்தை விட யாருன்னே தெரியாதவங்களோட கல்யாணம் ரொம்ப முக்கியமாடா கதிரு. அதான் அவனுக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்ல, வரவு இல்லைன்னு சொல்லிட்டேனே. ரோகிணி கிளம்பி. சரிங்க. கதிரு, அடி பாவி, வந்து 2 மாசத்துல அப்பாவியா இருந்த என் பிள்ளைய எப்படி எல்லாம் மாத்திட்டா. எல்லாம் என்ன சொல்லணும், இவனை என் பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனேன்ல, அதுக்குத்தான் இவன் குடுக்கற தண்டனை இது. அகல்யா, அந்த அமிர்தாவை வீட்டை விட்டு வரட்டணுன்றதுக்கு ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்ன, என்னடி பண்ண போற? அமைதியா பேசுமா, பொறுமையா இருந்து என்ன செய்ய போறேன்னு பாரு. என்ன தாண்டி செய்ய போறேன்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்ய. உன்கிட்ட சொன்னா ஒரு வேலையும் உருப்படியா நடக்காது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு. அமிர்தா, அமிர்தா. சொல்லுங்கம்மா. ஏண்டி, உனக்கு என்ன ஒரு தடவை கூப்பிட்டா காது கேட்காதா என்ன? ஓயாம கூப்பிடணுமா? இல்லம்மா, உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன வேலை பாக்குறியோ தெரியல, ஒரு வேலையும் உருப்படியா நடக்கல. இன்னைக்கு என்ன பிளான் போட்டிருக்காளுங்கன்னு தெரியலையே. என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இவ்வளவு சின்சியரா வேலை பாக்குறாளுகளே. என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையம்மா. எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கு, போய் காஃபி கொண்டுட்டு வா. சரிம்மா. ரீசன் சொல்லலைனாலும் காஃபி வேணும்னு சொன்னா காஃபி கொடுக்க தானே செய்வேன். இவங்க எதுக்காக தலைவலின்ற காரணத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? ஓ, தலைவலின்னு என்கிட்ட மென்ஷன் பண்றாங்க போல. என்னடி சொல்ற? காலையில இருந்து தலைவலிக்குதா? என்கிட்டயும் சொல்லல. நீ வேற கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன தாண்டி பண்ண போற? தலைவலிக்குதுன்னு காஃபி வேணும்னு கேக்குற, அந்த காஃபியை நான் கேட்டா போட்டு தர மாட்டேனா என்ன? நீ போட்டு தருவியா? அப்புறம் எதுக்கு அவ வேலைக்காரின்னு இருக்கா? அவதான் போடணும். அம்மா காஃபி இந்தாங்கம்மா காஃபி. பைத்தியம்மா நீ? யாராவது தலைவலிக்கு காஃபி கொடுப்பாங்களா? இதுதானே இப்ப காஃபி வேணும்னு கேட்டுச்சு. ஏன் இப்போ இப்படி மாத்தி பேசுது? ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. அம்மா, நீங்க தானே காஃபி வேணும்னு கேட்டீங்க. என் அறிவு கட்டவளே, அவதான் தெளிவா சொன்னால தலைவலிக்குது காஃபி வேணும்னு. உனக்கு தெரிய வேண்டாம்? தலைவலிச்சா யாராவது காஃபி கொடுப்பாங்களா? டீ தானே குடிப்பாங்க. போய் டீ எடுத்துட்டு வா. முடிவு பண்ணிட்டாங்க, நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அம்மா, அப்போ உங்களுக்கு டீ தான் வேணும் அப்படித்தானே? ஆமா, டீ தான் வேணும். நான் தான் சொன்னேன்ல தலைவலிக்குதுன்னு. நல்லா இஞ்சி டீயா போட்டு கொண்டுட்டு வா. சரிங்கம்மா. இஞ்சி டீ தானடி? டீல இஞ்சி மட்டும் தான் இருக்கும். இதுதான் நீ போட்ட பிளானாடி? ஆமாம்மா. இப்ப நான் கொடுக்குற டார்ச்சர்ல அவ இந்த வேலையே வேணான்னு போயிடணும். அடுத்து என்னடி பண்ண போற? டீயை கொண்டு வருவாள்ல, டீ நல்லா இல்லைன்னு அவன் மூஞ்சிலேயே ஊத்திடுவேன். அப்பன்னு மாமா வந்தா நல்லா இருக்கும். அவரே பார்த்துட்டு நீயே கோவப்படுற அளவுக்கு வெட்டியை போட்டிருக்கானா அவ இந்த வீட்டுக்கு தேவையே இல்லைன்னு விரட்டி விட்டுருவாரு பாரு. அப்படியே சொல்ற? ஆமாம்மா, எனக்கே பிடிக்கலனா அப்ப மாமாக்கு எப்படி பிடிக்கும்? நீ வேணா பாரு. குழந்தை அழுகிறதுக்கே அமிர்தாவா அந்த கத்துறவரு இப்ப வீட்டு வேலை ஒழுங்கா செய்யலனா குழந்தைய எப்படி பாத்துக்குருவான்னு நினைக்க மாட்டாரு? ஆமாடி, நீ சொல்றது சரிதான். ஐயோ, நான் சொன்ன மாதிரி மாமா வந்துட்டாரு. ஆமா, சூப்பர் டி அகல்யா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உனக்கு சாதகமாவே அமையுது. இன்னைக்கு இந்த அமிர்தா அந்த வீட்டை விட்டு போறது உறுதி. அமிர்தா. சார் சொல்லுங்க. அமிர்தா, எனக்கு ஒரு டீ கொண்டு வர முடியுமா? இதோ கொண்டு வரேன் சார். ஏன் கையில காஃபி அப்படியே கொண்டு போறீங்க? இல்ல சார், அகல்யா மேடம் அதான் காஃபி கேட்டாங்க, அதான் கொண்டு போனேன். இப்ப என்னடா தலைவலிக்கு யாராவது காஃபி கொடுப்பாங்களா? டீ தான் குடிப்பாங்க, டீ கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க, அதான் டீ கொண்டு வர போறேன் சார். ஓ அப்படியா? சரி போங்க. என்னாச்சு இந்த அகல்யாக்கு? தலைவலிக்கு காஃபி குடிச்சா என்ன, டீ குடி என்னமோ இவங்க தான்ப்பா வித்தியாசமா இருக்காங்க. பாத்தியா, மாமாவை எனக்கு சாதகமா தான் பேசுறாரு பாத்தியா? இன்னைக்கு இந்த அமிர்தா இந்த வீட்ல இருந்து காலி. ஆமாடி, உன் மாமா என்ன ஏதுன்னு கூட கேட்காம அந்த அமிர்தாவை சரி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டானடி. இன்னைக்கு இருக்குடி அவளுக்கு. உன் மாமா வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வைக்கணும்டி. சொல்ல வைக்கணும் இல்லம்மா, சொல்லுவாரு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ்.
அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த